ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். என்னென்னா நாளைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட். அதனால நான் என் வீட்டுக்கே கிளம்பிட்டேன். நம்ம ஊரில் பஸ்ஸு நிற்பாட்ட மாட்டாங்க. அதனால் நான் நேராக சத்திரப்பட்டி வந்துட்டேன். சத்திரப்பட்டியில் என்னை பவித்திரம் தான் கொண்டு விட்டா. அதுக்கப்புறம் பவித்திரம் கொண்டு விட்டு அங்கே நிற்கும் போதெல்லாம் பஸ்ஸு வராது. கரெக்டாக நான் சும்மா நிற்கும் போதெல்லாம் நிறைய பஸ் வரும். அப்படியே நிற்கும்போது இந்த டவுன் பஸ் ஒன்று வந்துடுச்சு, ஜேபிஎஸ். அதில் ஏறி சத்திரப்பட்டிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் 15 ரூபா டிக்கெட் கேட்டுருக்கான். என்னன்னு தெரில, பஸ்ஸில் 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 15 ரூபா. அப்படியே வந்தால் ஒட்டஞ்சத்திரம் வந்துடுச்சு. ஒட்டஞ்சத்திரம் அப்படியே வந்து பார்த்தா அருணா தேட்டர் பார்த்தேன். பார்க்கும்போது தான் விஸ்வநாத் சென்ஸ் படம் இப்போது ஓடிட்டுருக்கு. வந்து இப்போ ஒரு 10-15 நாள் ஆச்சு. இப்போது அதே ஓடிட்டே தான் இருக்கு. அப்படியே உட்காந்துருந்தா அதை தாண்டி அப்படியே போனால் பஸ் ஸ்டாண்டில் தான் போகணும். பஸ் ஸ்டாண்டில் போனால் தேனி பஸ் இருக்குமான்னு ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரி, பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த சைடு பஸ்ஸு நிற்காது. எல்லாமே பஸ் எல்லாம் அந்த சைடு தான் நிற்கிது. டவுன் பஸ் நிற்கிற இடம் தான் ஹன்ஸ். அதனால இங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அங்கிட்டு போகும்போதே ஒரு தேனி பஸ் வந்துருச்சு. அதில் ஏறுறதுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஏறிட்டேன். ஏறி பார்த்தா சைடு சீட் எதுவுமே கிடைக்கல. சரி, இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு சரி தேனி வரைக்கும் தானேன்னு சொல்லி உக்காந்துட்டேன். எனக்கு அதை விட பெரிய ஷாக்குன்னா, இப்போவும் டிக்கெட்டு 25 ரூபா தான் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் 5-6 வருஷமாக போயிட்டுருக்கேன். இன்னும் டிக்கெட்டு ரேட்டு ஏற்றவே இல்லை, 25 ரூபா. சரி, அப்படியே நம்மளும் என்ன பண்ணுறது, அங்கே தேனி வரைக்கும் போன 2 மணி நேரம் இருக்குது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தேனி வர்றதுக்கு. அதனால் சரி நம்ம வேடிக்கைப்பட்டு போகலான்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே தாண்டி போகும்போது அந்த நல்லம்மா ஹோட்டல் நான் பார்த்து அப்படியே போயிட்டுருந்தேன். போய் பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்தில் செம்பட்டி பக்கம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செம்பட்டி ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம நேராக போக வேண்டியது வத்திரங்குண்டு. வத்திரங்குண்டு போகிற வழியே இடையில ஒரு டோல்கேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், அந்த டோல்கேட் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. சரி, அந்த டோல்கேட்டை தாண்டி அப்படியே கொஞ்ச தூரம் ஒரு 10-15 நிமிஷத்தில் வத்திரங்குண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டோல்கேட்டு தாண்டி அடுத்த ஸ்டாப்பு வத்தலங்குண்டு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த பஸ் அப்படியே வத்தலங்குண்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் அடித்து இறங்க வேண்டியவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற வேண்டியவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க, ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடுத்த ஸ்டாப்பு நம்ம வத்தலங்குண்டு தாண்டினா பெரியகுளம் தான். பெரியகுளம் தாண்டி போனாண்டே தேனி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இங்கேருந்தே 1 மணி நேரம் இருக்குது. அப்படியே பஸ்ஸும் பார்த்தா நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. கூட்டமாக எப்போ பார்த்தாலும் இந்த வத்திரவுண்டு பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு. இது கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படியே வத்திரவுண்டுலேருந்து பஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வத்திரவுண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு வெளியே வந்து அதுக்கப்புறமா இந்த டவுன் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போய் அடுத்தது நம்ம பெரியகுளம் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரியகுளம் போகிறதுக்கு நான் உட்காந்துருந்தேன். எனக்கே தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குது. போகிற வழிகிட்ட பார்த்தா கரெக்டாக அந்த ஈவினிங் டைமில் சூரியனை பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே வரும்போது கரெக்டாக பெரியகுளம் வந்துடுச்சு. பெரியகுளம் வந்து இன்னும் இங்கேருந்து ஒரு அடுத்த ஸ்டாப்பு தான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு. அப்படியே பஸ்ஸு கரெக்டாக அந்த பெரியகுளம் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏறுற இடத்துல நிப்பாட்டி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 மணி நேரம் ட்ராவலு. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தேனி வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நார்மலான பஸ்ஸு 2 மணி நேரம், இன்னும் ஒரு பஸ் தான் கூட்டிகிட்டு வந்து சொல்லலாம். அதனாலே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பெரியகுளம் டவுன் வெளியே போய் அடுத்து கரெக்டாக நம்ம தேனி பைபாஸ் வரும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு. சரி, அடுத்து நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுமா கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி போட்டிருந்தாங்க ஆள் ஏற்றுறதுக்கு. சரி, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகலான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்டாப்பு நம்ம ஸ்டாப்பு தான். அதனால் இறங்கலாம்னு சொல்லி எனக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இங்கே இறங்கி தான் இனினா அடுத்து கும்படி பஸ் ஏறணும். அதுக்கு இந்த பஸ்ஸெல்லாம் கீழே தான் நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து நான் கொஞ்சம் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு முன்னாடி அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டு
சரி அப்படியே நான் பேகெல்லாம் போட்டு முன்னாடி நடந்து போயிட்டேன். தேனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தா சரியான கூட்டம். நாளைக்கு போனோம்னாலும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏறின பஸ்ஸு கூட்டம்னா சரியான கூட்டம். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரே ஒரு வீடியோச்சு எடுக்கணும்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். நான் தேனியிலேருந்து குமுளி வரைக்கும் நின்றுட்டே தான் வந்தேன். அப்படி கடைசியாக நம்ம குமுளியில் ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குமுளி வந்து பார்த்தா இங்கே நல்ல மழை பெஞ்சு மாறி இருக்க போல. சரி அதுக்கப்புறமா குமுளிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் ஏறி நீ அடுத்த நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு வச்சு பார்த்தா கால் பண்ணி பார்த்தேன் அப்பாவுக்கு. சரி கால் பண்ணி அவர் செங்கரை வர சொன்னார். அதனால இங்கே ஒரு ஆட்டோ கிடச்சதுனால ஆட்டோவில் ஏறி கரெக்டாக செங்கரைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அது ஒரு அரை மணி நேரம் இருக்குது. நம்ம போகிற வழி என்ன இனிமேல் இப்படி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்த்துருக்கேன். நான் பைக்கில் வரும்போது எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். சரி ஆட்டோவில் போகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் நல்லா மழை பெஞ்ச மழைனால பிரச்சனை இல்லை. மழையாக இருந்துச்சுன்னா நான் அங்கேருந்து அப்பா கூட பைக்கில் தான் போகணும். அப்படியே கடைசியாக செங்கரை ரீச் ஆச்சு. அப்பா கூப்பிட்டு பார்த்தா அவர் தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி இருந்தார். சரி செங்கரை வந்ததுனால சரி கொஞ்சம் முன்னாடி நடந்துக்கலாம்னு சொல்லி இந்த இருட்டிலே நடந்துட்டேன். அப்படியே செங்கரையிலேருந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் முன்னாடி நடந்தாச்சு. அப்புறமா அப்பா வந்துட்டார். அப்பா கூட வண்டியில் ஏறி கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பைக்கில் கொஞ்ச நேரம் காற்றடிச்சு எனக்கு சும்மாவே சளி பிடிச்சா மாறாது. அதனால் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஹெல்மெட்டை போட்டு கடைசியாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வீடு ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஓணம் வ்ளாக்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க.